بسم الله الرحمن الرحيم. ما تلك بيمينك يا موسى؟ قال هي عصاي أتوكل عليها وأهش بها على غنمي ولي فيها مآرب أخرى. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் சூரா கஹஃப் சூராவினுடைய மீதமுள்ள பகுதியும், சூரா மரியம், சூரா தாஹா, சூரத்துல் அன்பியா, நபிமார்கள் என்கிற பெயரிலான அத்தியாயம் துவங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தாஹா சூறாவில் நீண்ட நெடிய வசனங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய ஏராளமான செய்திகளில் ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். கால மா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவோட உங்களுடைய கையில என்ன வச்சிருக்கிறீங்க, உங்கள் வலது கையில என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறான் அல்லாஹ். கால ஹிய அஸாய், அது எனது அஸா, எனது கைத்தடி. எனது கைத்தடினா பதில் முடிஞ்சது. என்ன கையில இருக்கு? கைத்தடி. பதில் முடிஞ்சது. கேட்கறது அல்லாஹ். கொஞ்ச நேரம் பேசலான்னு ஆசை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். கைத்தடின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல, கூட எல்லாமே சொல்றாங்க. அத்தவக்கவ் அலைஹா, இந்த குச்சியை வச்சுதான் நான் ஊண்டி பிடிச்சுக்குவேன். வஅஹுஷு பிஹா அலா கனமி, இந்த குச்சியில மரத்துல தட்டினா இலை விழுகும், அது என்னுடைய ஆடுகளுக்கு அதுதான் உணவு. இதை வச்சுதான் நான் இலையெல்லாம் பறிப்பேன். வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, இதுல எனக்கு இன்னும் நிறைய தேவையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பொதுவா சில பேர் அவங்க ரொம்ப நேரம் பேசணும்னு நினைப்பாங்க, நாம டக்குன்னு கட் பண்ணி விடுவோம். அவங்க எவ்வளோ பெரிய பதில் எதிர்பார்ப்பாங்க, டக்குன்னு முடிச்சிருவோம், அவ்வளோதான் வச்சிருங்க. சில நேரம் அவங்க கேட்ட கேள்வியே ஒரே ஒரு கேள்வி தான், கையில என்ன. கையில என்னன்னா குச்சிங்கிறது தான் பதில், அவ்வளோதான். கைத்தடி அப்படிங்கிறது தான் பதில். ஆனால் கேட்குறவன் ரப்புல் ஆலமீன். ஏற்கனவே அவனை பார்க்கணும்னு ரொம்ப நாளா கேட்டு அது முடியலை. சரி, பார்க்கத்தான் முடியல, எல்லாம் பேசுறானே, பேசுறப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம். நம்ம வாலிப பசங்க சில பேர் ஏதாவது பெண்கள்கிட்ட மிஸ்டு கால் வந்தா சீக்கிரமா வைக்க மாட்டான். சமீபத்தில் உள்ள ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய தவறான உறவுகளுக்கு காரணம் என்னன்னா மிஸ்டு காலுக்கு தான் சொல்லி ஒரு ஆய்வு எழுதுறாங்க. என்னன்னா, தவறா ஒரு நம்பர் போயிடும், அப்புறம் நீங்களா அந்த நம்பரா, அப்புறம் இப்படியா அப்படியான்னு ஏதாவது பேச இழுக்கிறதா இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குற கேள்வி கையில என்ன, கைத்தடின்னு சொல்லாம சொல்றாங்க, இதுல தான் உண்டுதல் பிடிப்பேன், இதுல தான் மரத்துல தட்டுவேன், இதுல தான் இலை வரும், இதுதான் என் ஆடுகளுக்கு கொடுப்பேன். ஒலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, எனக்கு இதுல வேறு சில தேவைகள்லாம் இருக்கு. பொதுவாக கைத்தடி அரபுகளுடைய ஒரு பாரம்பரியமான சின்னம். முடியாதவங்கன்னு இல்லை, முடிஞ்சவங்களும் கைத்தடி வைப்பாங்க அரபுகள். கைத்தடி வச்சிருக்கிறது ஒரு சும்மா நம்ம பாணியில சொன்னா ஒரு கெத்து. எங்க ஒரு நேரத்தில் அரபுகள்கிட்ட அது ஒரு கம்பீரம். சும்மா கைத்தடி வச்சிருப்பாங்க. நாமெல்லாம் இங்க யாருனால நடக்க முடியலையோ, மூட்டு வலி, அது இது, தடுமாற்றம், பேலன்ஸ் இல்லை, இப்படின்னா தானே நாம வைக்கிறோம். அவங்க கம்பீரத்துக்காக வைப்பாங்க. முடியாதவங்க அங்க அவங்களும் குச்சி வைக்கிறது உண்டு. அதுக்கு அரபியில மூணாவது காலுன்னு பேர் வச்சிருக்காங்க. 2 கால் போக மூணாவது கால், அது இருந்தாதான் அவர்னால நடக்க முடியும். இந்த கைத்தடியை குறித்து குர்ஆன்ல 2-3 இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ரிலேட்டடாகவே வருது. நம்ம அதைத்தான் இன்றைக்கு யோசிக்கிறோம். அவர் சொல்றாரு, எனக்கு வேற தேவைகள்லாம் உண்டு. வேற தேவை என்ன? எல்லா நேரங்களிலும் கைத்தடி பயன்படும். கண்ணு தெரியாதவருக்கு அதுதான் வழிகாட்டிய.
சந்தில நாய் இருக்கும்போது குச்சியோட போயிட்டா தப்பிச்சிருவோம். ஏன்னா அது தானா போயிடும். கையில குச்சி இருந்து நாம ஒன்றும் பண்ணலன்னாலும் அவன் கைத்தடி வச்சிருக்கான்னாவே போயிடும். அதையெல்லாம் கருத்துல வச்சு சொன்னாங்களோ என்னவோ, வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, எனக்கு இதுல நிறைய தேவைகள் உண்டுன்னு பதில் சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, அல்கிஹா யா மூசா, போடுங்க அந்த குச்சியை போடுங்க. ஃபிரௌனுக்கு முன்னால ஃபிரௌனும் சூனியக்காரர்களும் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த இருக்கிறப்போ அந்த சபையில போடுங்க. இவரோட குச்சி தான், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சி தான். போட்ட உடனே பெரிய பாம்பா மாறிடுச்சு, பயந்துட்டாங்க. இவங்க குச்சி தானே போய் எடுக்கலாமல்ல, இப்போ குச்சி எடுக்க முடியல, குச்சி அல்ல அது பாம்பு, பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம். அல்காஹா ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, மூசா கைத்தடியை போட்டார், அது நெளியும் பெரிய பாம்பாக இருந்தது. கால ஹுத்ஹா, பிடிங்க, வலா தகஃப், பயப்படாதீங்க, பிடிங்க. இருந்தாலும் அவருக்கு தைரியம் ஊட்டணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, நீங்க கையை வச்சுட்டா பழைய நிலைமைக்கு வந்துடும், குச்சியா மாறிடும். நீங்க இப்படி போட்ட உடனே அது பாம்பு ஆகுதுல்ல, நீங்க போய் கையை வச்சீங்கன்னா அது குச்சியா மாறிடும். அது ஃபிரௌனுக்கு தெரியாது உங்கள் கைக்கு வருகிற போது அது குச்சி என்பது. ஒரு பிரம்மாண்டமான பாம்பு என்று அவன் நினைத்திருக்கிறான். அவனுக்கு முன்னாலே அந்த கைத்தடியை போட்டார்கள், பாம்பாக மாறியது என்று. கைத்தடியை குறித்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரப்புக்குமான உரையாடல் இன்றைக்கு ஓதப்பட்டது. இரண்டாவது இடம், இதே கைத்தடியும் குர்ஆனும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் நமக்கெல்லாம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கூட்டத்தாரோடு, ஈமான் கொண்டவர்களோடு அவர்கள் தப்பித்து போக ஃபிரௌனும் படைகளும் கடலிலே மூழ்குகிற அந்த சந்தர்ப்பம் குர்ஆனுடைய நீண்ட வரலாறு இன்னைக்கும் வந்துச்சு, இதுக்கு முன்னாடியும் வந்துச்சு, பின்னாடியும் வரும். அந்த கடல் பிளக்கிற சம்பவம் இதே குச்சியோடு தான் வர்றாங்க, பின்னாடி எல்லாரும் வர்றாங்க. கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாமெல்லாம் இன்னைக்கு அவ்வளவுதான், எதிரில் கடல், தப்பி ஓட வழி இல்லை, பின்னாடி ஃபிரௌனுடைய படை, மூழ்கிட்டோம். விசாரிச்சுதான் சொன்னாங்க, இல்லை மூழ்க வரலாம் மாட்டோம். அல்லாஹ் உத்தரவு போடுறான், ஃபத்ரிப் பிஹில் பஹர், உங்க கைத்தடியில கடலை அடிங்க. அந்த கைத்தடி திரும்ப யூஸ் ஆகுது. வந்து நின்றுட்டு கடலை ஒரு அடி அடிச்சாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி சில தஃசீர்கள்ல இருக்கு, அல்லாஹும்ம அலைக தவக்கல்து வ பிக துக்லானு வ பிக யுஸ்தகாது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் யா அபல் காலித் இன்ஃபலிக். இதையெல்லாம் ஓதிட்டு கடலே பிளந்துரு அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓதி, பிக யுஸ்தகாது வ அலைக துக்லான் ஓதி, உன்மீதே நம்பிக்கை வைக்கிறோம், நீ தான் வந்து நிறைவேற்றணும், நீ தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், உன்னிடத்தில் தான் உதவி தேடப்படும். வரஹவுலனா வலா குவத்த இல்லா பிக்னா, எங்கள்கிட்ட எந்த சக்தியும் இல்லை, உன்னாலதான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சாங்கல்ல, கடல் வழி விட்டது. எல்லாரும் போறதுக்கு தோதுவா, அதுவும் ஒவ்வொரு ரோடா வழி விட்டுச்சு. ஒன்னா ஒரு கிரவுண்டா பொழந்து எல்லாம் போனில்லை. இவங்க பார்ட்டி 12 பேர் இருக்கிறாங்க, 12 குரூப் இருக்காங்க, 12 கோத்திரம், 12 வகைரா, 12 குடும்பம். இந்த ஒவ்வொரு குடும்பமும் போறதுக்கு ஒவ்வொரு ரோடு. அப்படியே கடல் பிளந்து வழிவிடுகிறது. இவர்கள் அனைவரும் போய்விட்டார்கள், மிச்சமுள்ளவர்கள் மூழ்கி போனார்கள் என்கிற வரலாற்றில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடி கடலை பிளக்கும் காரணமாய், கருவியாய் அமைந்திருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிற மூசாவின் கைத்தடியும் குர்ஆனில் வந்திருக்கிற இன்னொன்னும். ஒரு தடவை ஒரு தீவுல மூசாவும் அவருடைய கூட்டத்தினர்கள் எல்லாம் இருக்கிற போது மிகவும் தாகம் எடுத்து தண்ணி கேட்டார்கள். எங்களுக்கு தண்ணி கொடுங்க. எங்கேயுமே தண்ணி இல்லை, வறண்ட பாலைவனம். ஒரு பாறை இருக்கிறது. அல்லாஹ் முதல் ஜுசுல இருந்து இது நிறைய இடத்துல இந்த நிகழ்ச்சி வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், குச்சி கையில இருக்குல்ல, அந்த கைத்தடியில பாறையை அடிங்க, பாறையிலிருந்து தண்ணி வரும், எல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு. ஃபத்ரிப் பிஹில் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னத அஷ்ரத ஐனா. அங்கேயும் அப்படிதான், பாறையில அடிச்ச உடனே ஒரு பைப்புல வர்ற மாதிரி தண்ணி வர்ற மாதிரி அப்படி
அப்படி வரல, 12 கண்ணு 12 இது வந்துச்சு. இவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். சண்டை போட்டால் ரொம்ப போடுவாங்க அவங்க. அதனால 12 ஓட்டை 12 பைப்புன்னு வச்சுங்களேன். அவரவர்கள் தண்ணீர் குடித்தார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடி ஃபிரௌனுக்கு முன்னாலே பாம்பாய் மாறி, கடலுக்கு முன்னாலே கடலை பிளக்கிற கருவியாய், பாறைக்கு முன்னாலே தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீரை தருகிற கருவியாய், இப்படியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடி பயன்பட்டது. அந்த கைத்தடியை குறித்து பல்வேறு தகவல்கள், எது உண்மை என்பதை அல்லாஹ் அறிவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது, சொர்க்கத்தில இருந்து இறங்குகிற போது அந்த கைத்தடி கொண்டு வந்தார்கள் என்று ஒரு சில அறிவிப்புகள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்ணை கட்டுவதற்காக வேண்டி மாமனாரிடத்தில் 8 ஆண்டு காலங்கள் அவர்கள் ஆடு வைத்து அதை மகராக வைத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்ட போது, மாமனாரிடமிருந்து மாப்பிள்ளைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட கைத்தடி என்று எழுதுகிறார்கள். இப்போல்லாம் நம்மளுக்கு வாட்ச் தானே போடுறாங்க. அப்போ வாட்செல்லாம் இல்லை, கையில் ஒரு குச்சியை குடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க போல தெரியுது. அவர் மாமனார்கிட்ட வாங்கின கைத்தடின்னு சொல்றாங்க. சொர்க்கத்திலிருந்து வந்ததோ அல்லது உலகத்திலேயே தயாரானதோ அந்த கைத்தடி மூசா அலைஹிஸ்ஸலாமும் கைத்தடியும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கைத்தடி பயன்படுத்தி இருக்கிறார்கள். கைத்தடிகளை குறித்து குர்ஆனிலே ஹதீஸ்ல வந்திருக்கிற சில செய்திகள் நம் சிந்தனையில வர வேண்டும். கைத்தடி பொதுவா என்னன்னா 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஒன்று தஹ்தீப், ஒழுக்கம் கற்பிப்பதற்காக, சீர்திருத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக. இன்னொன்று உணர்த்துவதற்காக. இந்த 2 தான் நோக்கமா கைத்தடி பயன்படுத்துறது. ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்துவதற்காக. ஒரு தந்தை பிள்ளையை அடிக்கிற போது, ஆசிரியர் மாணவரை அடிக்கிற போது, இதுவெல்லாம் தஹ்தீப், கைத்தடி அதற்கு பயன்படும். அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப அடியே நின்றுச்சு. ஊடுகள்லையும் அடி நின்றுச்சு, ஸ்கூலுகள்லையும் அடியெல்லாம் நின்றுச்சு. முதல்ல தான் வாத்தியார்ட்ட கொண்டு வந்து விடும்போது சொல்லி விடுவாங்க, கண்ணை தவிர எல்லாத்தையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நல்லா அடிங்கன்னு கொண்டு வந்து விடுவாங்க. இப்போலாம் தொட்டேன்னா தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விடுறாங்க. பையனை அடிக்கவெல்லாம் முடியாது. ஆசிரியர் அடிச்சாருன்னா மறுநாள் செய்தியில வந்துடுவார். அது உடனே சைல்டு அப்யூஸ் அது இதுன்னு என்னென்னமோ போட்டு வழக்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. கைத்தடியினுடைய பிரயோஜனங்கள்லயே முதல்ல என்ன எழுதுறாங்கன்னா லித்தஹ்தீ, ஒழுங்கு கற்பிப்பதற்காக அப்படின்னு. ஆனா அதுல இன்னொன்று இருக்கு. ஒழுங்கு கற்பிக்கிறதுக்கு கைத்தடிங்கிறது அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா காட்டினா போதும், குச்சி இருக்குன்னு காட்டினா போதும், அடிக்க கூடாது. சில பேர் அடிக்கணும்னு நினைச்சுக்கிறான். ஹதீஸ்ல இப்படி வருது, ரஹிமல்லாஹு இம்ரான் அல்லக அஸாஹு, தன்னுடைய கைத்தடியை ஒரு பசங்களை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சியை தன் வீட்டில் தொங்க விட்டு இருக்கிற மனிதன் யாரோ அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுதான் வருது. குச்சியை தொங்க விட்டவனுக்கு ரஹ்மத் செஞ்சுதான் வருது. அதை எடுத்து அடிக்கிறவனுக்கு ரஹ்மத் செஞ்சுதான் வரல. அப்ப என்ன அர்த்தம்னா, காட்டனா போதும். இங்க பாரு வாப்பா அடிப்பாரு, குச்சி வச்சிருக்காரு, ஷார்ட்டா இருக்குது, நீ என்னைக்காவது வாங்க போறேன்னு சொல்லிட்டு வாங்காமையே நாளை கடத்திடணும். அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒழுங்கு கற்பிக்க முடியல, பிரயோகித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் கைத்தடி பயன்படுத்தலாம். கூடுமான வரை ரசூலுல்லாஹ் துஆ செய்யறது, ஒரு மிரட்டலுக்கு குச்சியை இல்லத்தில் தொங்க விட்டிருக்கக்கூடிய தகப்பனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு தான் வருது. அடுத்தது கைத்தடி ஒழுங்கு கற்பிப்பதற்காக அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு உணர்த்துவதற்காக. உணர்த்துறது பரவலா நமக்கே தெரியும். தடி வச்சிருக்கிறவங்க அந்த சத்தம் தான். ஒரு கண் தெரியாதவர் தன்னுடைய தடியை அவர் நிலத்துல தட்டிக்கிட்டே போனார்னா, அவர் இப்படி வந்துட்டு இருக்காரு, அவர் பார்வை இல்லாதவர், அவருக்கு ரூட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னு அவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம். ஒரு உணர்த்துவதற்காக வேண்டி யாருக்கு வேணாலும் உணர்த்தலாம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அப்படி தொழுகைக்கு முன்னாடி அப்படி குச்சியை ஊண்டி வச்சுட்டு தொழுதா யாரும் குறுக்க போகாதீங்கன்னு அர்த்தம். உணர்த்துவதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி எப்போ அதுக்கு வச்சிருப்பாங்க. அது நீளமான கைத்தடி அல்ல, ஓரளவு கை உயரத்துக்கு இருக்கக்கூடிய கைத்தடி. அந்த கைத்தடி எப்பவுமே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொறுப்பு.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ அந்த கைத்தடி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய கைத்தடி. திடீர்னு கேட்பாங்க, சுய தேவைக்கு கொஞ்சம் தள்ளி போகிற போது கேட்பாங்க, அப்ப கொடுக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வேலை என்னன்னா, சஃபர்ல பிரயாணத்துல போகும்போது ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் எங்கேயாவது தக்பீர் கட்டணுக்கு நின்றா இவர் நேரா போய் ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிற இடத்துக்கு முன்னாடி பூமியில அதை குச்சியை குத்தி வச்சிருவார். குத்தி வச்சுட்டு வந்து சஃப்ல நின்றுக்குவார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெஹராப் மாதிரி, கிப்லா மாதிரி குறுக்க யாரும் அதுக்கு அந்த பக்கம் வேணா போய்க்கலாம். அது ஒரு தொழுகைக்கு ஒரு தடுப்பாக, திரையாக அந்த குச்சி பயன்பட்டது அப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் உணர்த்துவதற்காக அப்படிங்கிற டைட்டில் கீழே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குச்சியை வச்சு அடிக்கிறவங்கள விரும்பினதில்லை. பொதுவாக ஹதீஸ்ல வருது, நல்லவங்க அடிக்க மாட்டாங்கன்னு வருது. குழந்தைகளையா இருந்தாலும் மாணவர்களையா இருந்தாலும், அதாவது ரொம்ப லேஸ் மாசா கண்டிக்கிறது வேற, முரட்டுத்தனமான அடி. அபூ மஸ்ஊத் அல் அன்சாரின்னு ஒரு சஹாபி, அவர்கிட்ட ஒரு அடிமை இருந்தார், அடிமையை வெளுத்து வாங்கிட்டு இருந்தார். பின்னாடி ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கார். அப்படியெல்லாம் மிருகத்தனமா அவெல்லாம் அடிக்கக்கூடாது, அப்படி அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஷரியத்துல. லல்லாஹு அக்தர் அலைக யா அபா மஸ்ஊத், அபூ மஸ்ஊதே இதே மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குச்சியை அப்படியே கீழே போட்டார். அப்புறம் பின்னாடியே போய் ரசூலுல்லாஹ்ட்ட சந்திச்சு, நான் இப்படி வேகம் வாங்கிட்டேன், தெரியாம கொஞ்சம் டென்ஷன் ஆகி அடிச்சுட்டேன்னு எல்லாம் சொல்லி, நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் அந்த அடிமையை உரிமையிட்டுறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி உரிமையிட்டார். அப்பாவிகளை கை வைக்கிற போதோ அல்லது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக குச்சியை கை வைத்து பிரயோகிப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இந்த அடிக்கிற மாதிரி ஆளுகளை ரசூலுல்லாஹ்வுக்கும் பிடிக்காது. ஃபாத்திமா பின்த் கைஸ்ன்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட மஷ்வரா பண்ணாங்க கல்யாண விஷயமா. அபூ ஜஹம்னு ஒருத்தர் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அவரேன்னு கேட்டாங்க. அபூ ஜஹமை பத்தி ஊர்ல நல்ல பேர் இல்லை. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, லா யதஉ அஸாஹு அலா ஆதிகி, அதாவது மின் ஆதிகி, குச்சியை கீழே வைக்க மாட்டாரு அப்படின்னு வருது. கைத்தடி தான், அசா தான், அசாவை கீழே வைக்க மாட்டார் அவரு அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹ் அதையே சொன்னாங்க, அசாவை அவரு கீழே வைக்க மாட்டாருமா, அவரு வேணா வேற மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்கோன்னாங்க. அசாவை கீழே வைக்க மாட்டாரு கைத்தடிய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹதீஸ்ல ரெண்டு அர்த்தம் எழுதுறாங்க. ஒன்று, தொடர் பிரயாணத்திலே இருப்பார். பெரும்பாலும் அந்த காலத்துல இப்ப மாதிரி 2 நாள்ல திரும்பி வர்றதில்லை, 6 மாசம் திரும்ப வந்துட்டு கிளம்புனா அப்புறம் 6 மாசம், இப்படி தொடர்ந்து பிரயாணத்துல இருந்தா அது சரிப்படாது. தொடர் பிரயாணத்துல இருப்பவர் அவர் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அர்த்தம், உச்சியை வைக்க மாட்டாரு அப்படின்னா அடிப்பாரு அதிகமான அர்த்தம். இந்த 2வது கருத்துக்கு தான் வலு சேர்க்கிற விதத்தில் ஹதீஸ்கள்ல இருக்கு. சஹீ முஸ்லிம்ல இவர் பேர் வரும்போது அபூ ஜஹம்னே போட்டு தர்ராபுல் நிசா, பெண்களை அடிப்பவர் அப்படின்னே வருது. அப்போ பிரயாணம்ங்கிற அர்த்தம் அல்ல, பெரும்பாலும் இதுதான். மனைவியோ அல்லது குடும்பத்துல நம்முடைய கண்ட்ரோல்ல, நமக்கு கீழே கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்கள தடி வச்சு கைத்தடிகளை பிரயோகித்து அடிப்பது என்பதெல்லாம் ரொம்ப தவறானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கைத்தடிகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புல வச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாளா பயன்படுத்தின ஒரு சின்ன கைத்தடி, அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பா கொடுத்தாங்க. அன்பளிப்பா நீங்க வச்சுங்கன்னு சொல்லி, ரசூலுடைய நினைவாக அந்த அன்பளிப்பு, அந்த குச்சியை எப்பவுமே வச்சிருப்பாரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட காலம் தள்ளாடுகிற வயதிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவில வைத்தவர்கள் வஃபாத் ஆகிற போது வரைக்கும் அந்த குச்சி இருந்துச்சு. குடும்பத்தார்கள்ட்ட அவரு சொல்லிட்டு வஃபாத் ஆயிட்டார். அதாவது இந்த குச்சியை என்னோட கஃன்ல வச்சிடணும், கபர்ல போறப்போ சந்தாக்களை அப்படியே கஃனுக்குள்ள வச்சு என்னை அந்த குச்சியோட அடக்கணும்னு சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய கைத்தடி அது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறப்போ அவங்க சொன்ன எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, என்னை குளிப்பாட்டுறது முகமது இப்னு சீரின் குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க.
முகமது பின் சீரின் ரஹ்மகுல்லா தாபியன்களில் பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆலிம். இன்னைக்கு வரைக்கும் கனவுக்கு விளக்கம் எழுதுறதுல அவங்கள மாதிரி யாருமே இல்லை. அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்கல. அவ்வளோ பெரிய மகான் அவர். ஒரு சிறிய பிரச்சனையில் அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ அனுசதி எல்லான்னு வஃபாத் ஆயிட்டாங்க, சொல்லிட்டு மூத்தாயிட்டாங்க. அவரு குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க. யாரு? முகமது பின் சீரின் ஜெயிலில் இருக்கிறவங்க. அதே மாதிரி அந்த குச்சியை கஃனில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்புறம் அரசிட்ட பேசி குளிப்பாட்டிருக்க அனுசதி எல்லான்னு ரசூலுல்லாஹ்வுடைய பணிவிடை செய்த சஹாபி அதை கரெக்டாக நம்ம செய்யணும், அதனால ரிலீஸ் பண்ணாங்க. பண்ணி குளிப்பாட்டிட்டு அவர் திரும்ப ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஏற்பாடாச்சு. அவர் வந்து குளிப்பாட்டிட்டார். அப்போ நகரத்தில் உள்ள உலமாக்கள்கிட்ட எல்லாம் மஷூரா கேட்டாங்க, கைத்தடியை கஃனுக்குள்ள வைக்க சொல்றாங்களே, வைக்கலாமா? ஏன்னா பொதுவாக கஃன் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் வெற்று உடம்போடு கஃனை சுற்றி கபருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். அதில் திங்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. புதுமையாக இவர் வசியத் செஞ்சிருக்கார். அதனால மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்டால் பெரும்பாலான பேர் அப்படியெல்லாம் கஃனில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் யோசிச்சுட்டு இது ரசூலுல்லாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ள மிகப்பெரிய அன்பு, பாசம், காதல், ரசூல் ரொம்ப பாக்கியமா நினைச்சவங்க, 10 வருஷம் ரசூலுக்கு நிழலாக இருந்தவங்க. அதனால இது அவங்க விருப்பப்படி கஃனை வச்சிருங்க. இது உலகத்துல வேற யாருடைய ஏதாவது பொருளா இருந்தா பரவாயில்ல, இது ரசூலுல்லாவுடைய அசா குச்சி, அசாவை உள்ள வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வேணான்னு சொன்னவங்களும் வேற எதுவும் சட்டத்துல பெருசா இது பண்றதுக்காக இல்லை, இது காலப்போக்கில் தொடர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு வசதி இருந்ததுன்னா நாம கண்டதெல்லாம் உள்ள வச்சிருவோம். முடிஞ்சா ஒரு மொபைல வச்சு பார்ப்போம், எதுக்கும் தவறெல்லாம் எடுக்காது, எதுக்கும் ஏதாவது வச்சு பார்ப்போம், அது இதுன்னு. அப்புறம் இது இப்படி பார்சல்ல கப்பன்ல எல்லாம் போலான்னு ஆரம்பிச்சோம்னா அப்படியே விரிவாயிட்டே போகும். அது உப்பு கண்ட ஊறுகாய் வரையும் எல்லாம் கூட போயிடும். அனுமதி இல்லை, வெறும் கப்பன் மட்டும்தான் போகணும். அப்போ வரலாற்றில் இது மாத்தமா அனுசரதி அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த சலுகை தரப்பட்டது. கஃன் துணி, அது சின்ன குச்சி, அதாவது பெரிய கைத்தடி எல்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குச்சி, தொழுகைக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி உள்ள கைத்தடி, அந்த கைத்தடியை கஃனுக்குள்ள வைத்து அனுசரதி அல்லாஹ் கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு இருக்கு. கைத்தடின்னு வரும்போது மிக முக்கியமா மார்க்கத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, பிந்தி வந்த குலஃபாக்கள், அதற்கு பின்னாலே இந்த முஸ்லிம் உம்மத்தில் நீண்ட நெடுங்காலம் ஜும்மாவினுடைய மெம்பர் படியில குத்துபா ஓதும் போது அசாவை பயன்படுத்துவது என்பது இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் கைத்தடியாய் பயன்படுத்தியது காலப்போக்கில் இபாதத்துகளின் போது கைத்தடி இருக்கலாம். அது வெறுமனே முன்னாடி சுத்ராவா வைக்கிறதுக்கு மட்டுமல்ல, மெம்பர்ல வைக்கலாம். அப்படி மெம்பர்ல வைக்கும் போது கைத்தடியாக இருக்கலாம், வாளாக இருக்கலாம், அம்பாக இருக்கலாம். இந்த மூணுக்குமே அனுமதி உண்டு. கலீஃபாக்கள் எல்லாம் வாழ் பிடித்திருந்தார்கள். பிந்தைய காலத்தில் வருபவர்கள் கைத்தடி பிடித்திருந்தார்கள். அந்த கைத்தடி வலதுபுறம் பிடிப்பதை விட இடதுபுறம் அதிகமான பேர் பிடித்திருந்தார்கள். அந்த பிடிக்கிற கைத்தடியில லேசாக சாய்ந்து கொள்ளுவதற்கு அனுமதி உண்டு. அந்த கைத்தடியை, ஒரு கைத்தடியே இல்லாம ஒருத்தர் பொதுவா ஓதிட்டாருன்னு வைங்க மெம்பர்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கட்டாயமெல்லாம் இல்லை. அது மிகப்பெரிய ஃபர்லோ வாஜிபோலாம் கிடையாது, ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை செய்து வருகிறோம். உலமாக்கள்கிட்ட அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. இதை சுன்னத்துன்னு சொல்லலாமா அல்லது முஸ்தஹப்பா? ஒரு இமாம் தொழ வைக்கிற போது அவர் மெம்பர்ல கைத்தடியை பிடித்திருப்பது என்பது சுன்னத்தா அல்லது முஸ்தஹப்பா? அதிகமான பேர் முஸ்தஹப் என்கிறார்கள், சில பேர் அதை சுன்னத் என்றும் சொல்லுகிறார்கள். ஆக கைத்தடி மூசா அலைஹிஸ்ஸலாமிலே தொடங்கி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த உம்மத்தினுடைய எல்லா இடங்களிலும் அது கம்பீரத்திற்கான ஒரு அடையாளமாக கைத்தடி என்பது இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைத்தடியும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாமின் கைத்தடியும் சரி, இவைகளெல்லாம் முஅஜிசாக்களாக இருந்திருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கைத்தடி பெரிய முஅஜிசா. முன்னாடி சொன்ன மாதிரி பாறையில தண்ணீர் வந்தது, கடல் பிளக்கிறது, எடுத்து வெளியிலே சூனியக்காரர்களுக்கு முன்னாலே போட்டால் அது கைத்தடியாக பாம்பாக மாறுகிறது. பெரிய பாம்பாக அது மாறி சூனியக்காரர்களின் பாம்பெல்லாம் சின்னதாக இருந்த போதுதான் அவர்களெல்லாம் அப்படியே ஈமான் கொண்டார்கள்.
பிரம்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள், அன்றைய பகலின் ஆரம்பத்தில் சூனியக்காரர்களாய் வந்தவர்கள் அன்றைய மாலையின் முடிவில் நல்லோர்களான மோமின்களாக மாறிவிட்டார்கள். காலையில அவங்களுக்கு பேரு சஹரா, சூனிய கூட்டம். சாயந்தரம் அவங்களுக்கு பேரு பரரா, நல்லடியார்களின் கூட்டம். காலையில் சஹராவாக இருந்தவர்கள் மாலையில பரராவாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். துவா செய்வோம், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யாருக்கெல்லாம் நல்ல வழியை, நேர் வழியை எப்போதும் காட்டினானோ அவர்களில் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.